ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்கங்க, ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்ட்ரோ ஓடிடியில் ஒரு சைஃபை ட்ராமாவாக வெளியான அழைக்காமல் வந்தாய் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஜீவன் டீம் லீடர் ஆனதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் நைரா அப்படின்ற நியூரல் ரெஸ்பான்சிவ் அசிஸ்டன்ட்டை உருவாக்குற ப்ராஜெக்ட்டை சைன் பண்றாரு. அதாவது ஒரு பெண்ணுடைய உருவத்தில் இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ட்டை இவர் உருவாக்கி தன்னுடைய வீட்டுடைய ஆக்சஸை அந்த ஏஐக்கு கொடுக்குறாரு. ஆனால் இதனால இவருடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுது. அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஏஐ மேலே அப்சஸ் ஆகி இருக்காரு அப்படின்றத உணர்றாங்க. ஸோ ஜீவனுடைய வாழ்க்கையில் ஒய்ஃபா இல்லை ஏஐ அசிஸ்டன்ட்டா அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஒரு கட்டத்தில் ரெட் சிப் மாட்டின சிட்டி மாதிரி அந்த ஏஐ நைரா மாற இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்தில் நடிச்ச எல்லாருமே டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஏஐ காட்டின விதம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே சில காட்சிகள் சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கு. படத்துடைய கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஜீவனுடைய கண்ட்ரோல் விட்டு அந்த ஏஐ போனதுக்கு அப்புறம் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பெருசா நம்மளுக்கு கேரக்டர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அடைக்காமல் வந்தாய் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.